ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குடிவரவு குடியகழ்வு திணைக்களம், சுங்கம், விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் ஆகியவற்றின் பிரதானிகளை சந்தித்து கலந்துரையாடிய போது இவ்வாறு ஆலோசனை வழங்கியுள்ளார். போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத பொருட்கள் நாட்டுக்கு கொண்டுவரப்படுதல், விமான நிலைய வளாகத்தில் ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் இடம்பெறுதல், சட்டவிரோதமாக நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுத்தல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து அதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் மற்றும் சுங்கம், விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் ஆகியவற்றை இணைத்த கேமரா கட்டமைப்பு மற்றும் ஒன்றிணைந்த கண்காணிப்பு கலையகத்தை ஸ்தாபித்தல் குறித்து ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். தற்போது காணப்படும் ஸ்கேனர் இயந்திரங்களுக்கு பதிலாக நவீன இயந்திர உபகரணங்களை பயன்படுத்தி சட்டவிரோத வர்த்தகங்களை தடுப்பதற்கான பிரயோக ரீதியிலான புதிய வேலைத்திட்டங்கள் தேவை என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். சுங்கம் தொடர்பில் மக்கள் மத்தியில் காணப்படும் அபகீர்த்தி நிலைமையை மாற்றுவதற்கு கடுமையான ஒழுக்க நடவடிக்கைகளும் சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்.